பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம், வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, உங்கள் வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ இல்லை வேலை பார்க்குற இடத்துக்கோ எங்கேயோ பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப வரணுன்னா தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க. ஏன்னா நீங்கள் 2021 இந்த டிஎம்கே என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ 2021 இன்ன வரைக்கும் பாருங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவங்க ஆட்சியில் மாதிரி எந்த ஆட்சியிலையுமே நடந்ததே கிடையாது. குழந்தைகளுக்கு கூட 1 வயசு 2 வயசு குழந்தைகள் கூட இந்த டிஎம்கே காரனால் செக்ஸ் டார்ச்சர் அதிகமாகுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். எந்த இடத்துலையாவது இந்த மாதிரி பப்ளிக்காக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், தெய்வ செயல்னு ஒருத்தன் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணினவன் ஞானசேகரன் ஒருத்தன் டிஎம்கேக்காரன். தெய்வ செயல்னு ஒருத்தன் ஒரு கல்லூரிக்கு போன பண்ண ஏற்கனவே அவனுக்கு திருமணமானதை மறைச்சி அந்த பிள்ளைகிட்ட ஆசை வார்த்தை கூறி அது இத்தனைக்கும் ஏதோ ஒரு மனு கொடுக்க வந்திருக்கு. அந்த மாணவியை கல்லூரி போன மாணவியை ஏமாற்றி அவன் மட்டும் கல்யாணம்ங்கிற பேரில் கல்யாணம் பண்ணி அவன் பதவி வெறி மேலே பதவி. ஏன்னா டிஎம்கேக்காரன் பூரா காம வெறி பிடிச்சவன். ஏன்னா அவன் எங்கேருந்து வந்தான்னா இந்த தீகா குரூப்பில் திராவிடர் கழகத்துலேருந்து வந்தவன். இந்த ஈவேரா ராமசாமி நம்ம தமிழகத்தை குட்டிச்சோராக்கி நம்மளோட தமிழரோட பண்பாடு கலாச்சாரம் என்னன்னே தெரியாமல் அவன் என்ன நேரம்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து திராவிடர் கழகம்னு வந்து வச்சானோ நம்ம குடும்பத்துக்கு, நம்ம குடும்பம்னா என்ன, நம்ம எப்படி நம்ம தமிழர்களோட பண்பாடு எல்லாத்தையும் சிதைச்சி சின்ன பின்னமாக்கி விட்டுட்டு போயிட்டான். டிஎம்கேல இருக்கிறவனை பூரா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். டிஎம்கேல இருக்கிறவனையும் இந்த தீகாக்காரனையும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களா. அவன் குடும்ப குட்டியே இருக்கக்கூடாதுமா. இந்த பெண் பிள்ளைகள் நீங்கள் இந்த தீகாக்காரனையும் டிஎம்கேக்காரன் அவங்கெல்லாம் பேசுகிறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்ல சமூக வலைதளங்கள் எடுத்து பாருங்கள். நல்ல குடும்பமாக வாழ்கிறேன்னு நினைக்கிறவன் அவனெல்லாம் சிறுப்பை கலத்திக்கிட்டே அடிப்பான். ஆனால் நம்ம அப்படி அடிக்க மாட்டோம். அடிக்காமல் அவனுக்கே ஓட்டு போடுறான். அவன் நம்ம குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி எம்பி சொல்கிறான், பெண் பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கக்கூடாது, கல்யாணம் முடித்தா அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்புறம் கல்யாணம் முடிக்காமல் என்ன செய்யணும்? உங்களை மாதிரியே இப்படி அலையணுமா? இன்னொருத்தி மதிவதனின்னு திராவிட இத்தனைக்கு அந்த பொண்ணுக்கு 27 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுது? படித்து பெண் பிள்ளைகள் படிக்க வச்சு என்ன செய்ய? நீங்கள் அதுக்கடுத்து போய் கணவனுக்கு நீங்கள் அடிமை வேலை செய்யணும். எந்த பெண்ணுமா அப்படி இருக்காங்க? படித்து வேலைக்கு போயிட்டா அவங்க படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் யாருமே கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகவே இல்லையா? எந்த பெண் பிள்ளைகளும் போகவே இல்லையா? நீ என்ன நினைக்க சொல்லு. நீ என்ன நினைக்க? கல்யாணம் முடியாமல் இருந்தால் நீ வாட்டில் அலையலாம், எவன் கூட யார் கூடனாலும் நீ சுற்றலாம். நீ அப்படி தான் நினைக்க. குடும்பமாக இருக்காத இந்த டிஎம்கேக்காரன் குடும்பமாக இருக்கிறது அவனுக்கு. ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே அவன் ஒரு கரெக்டாக இருக்கான். அப்புறம் நீ ஏழை பாலிகளில் மட்டும் நீ கெடுக்கிறதுக்குன்னு அலையுதான். தயவு செஞ்சு இந்த காரணத்துக்காக வேண்டி தான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் நம்ம தமிழகத்தில் நம்ம தமிழரோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் காப்பாற்றுற ஒரே இயக்கம் எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தை மீட்க முடியும். ஏன்னா கிராமந்தோறும் இந்த வாயில் வராத இந்த போதைப் பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டு பெரிய பெரிய சிட்டிகளில் இருந்த அந்த போதைப் பொருட்கள் அத்தனையும் இப்போ கிராமந்தோறும் வந்துருச்சு. கிராமந்தோறும் 6 படிக்கிற பையனை வரைக்கும் அவனை போதைகளுக்கு அடிமையாக்கி இந்த டிஎம்கே அரசாங்கம் ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் ஒரு டைம் இந்த டிஎம்கேக்கு ஆட்சியை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தை மீட்கவே முடியாது. பெண்கள் ரோட்டில் நடமாட முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், பெண்கள் ரோட்டில் நடமாட முடியாது. எல்லாம் டிஎம்கேக்காரன் தான் அதை தவறு பண்ணுவான். அவன் தவறு பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக யார் இருப்பாங்கன்னா இந்த யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் நீங்கள் ஆதரிக்கணும். தயவு செஞ்சு ஆதரிங்க. அப்போ தான் நம்ம தமிழகத்தை நம்ம மீட்டெடுக்க முடியும். அதனால தான் தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம், வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீ நேற்று என்னத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணின? நீ எதுக்கு ஆர்ப்பாட்டம் வச்ச? லாக்அப் மரணத்தில் 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த 24 உயிர்களுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் ஃபோன் போட்டு சாரி சொல்லணும் அப்படின்னு போராட்டம் பண்ணினேன். இந்த தமிழக காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? உனக்கு இதே தெரியலையே. நீ முதல்வராக என்னத்தை பிடுங்க போகிற மக்களுக்கு? தமிழக காவல்துறை முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமை அவர் தான் அதுக்கு ஒரு துறை அமைச்சர். அப்போ நீ அவரை கேட்கணுமா?
ஆர்எஸ்எஸ்ஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டேன்னா நீ என்னையா மனுஷன்? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இவரை இந்த தமிழக வெற்றி கழகத்தை அவரை தலைவர் விஜய் ஃபாலோ பண்ணுற என் அன்பு தமிழ் சொந்தங்களை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழக காவல்துறைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்மந்தம்? தமிழக காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வர் மு க ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவன் லாக்அப் பண்ணி யாரை கண்டித்து சொல்லணும்? முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்து சொல்லணுமா? ஆர்எஸ்எஸ்ஸையும் பாரதிய ஜனதா கட்சியும் சொன்னா என்ன? சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபியோட கைபாவையும் என்னையா? நீ என்னத்தை உனக்கு எழுதி கொடுத்தது? அப்படி தான் எழுதி கொடுத்தாங்களா? எந்த முட்டாப்பையை உனக்கு அப்படி எழுதி கொடுத்தான்? தமிழக காவல்துறை வந்து இவங்களை டிஎம்கேவோட அடியால் செயல்படுது. நீ அதை பற்றி தமிழக காவல்துறையை பற்றி சொல்லணும். உன்னோட எந்த ஒரு ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டம் நடத்த இந்த காவல்துறை அனுமதி தர மாட்டேங்குது. ஒவ்வொரு டைமும் நீ கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கிட்டு இருக்க. அப்போ இந்த காவல்துறையை பற்றி நீ பேசணும். நீ காவல்துறை வந்து அனைத்து மக்களுக்குமான காவல்துறையா இல்லை டிஎம்கேக்கு மட்டும் உள்ள காவல்துறையா? அதை சொல்லிட்டு செய்யுங்கன்னு சொல்லி நீ இந்த தமிழ்நாடு காவல்துறையை கேட்கணும். பிஜேபி ஆர்எஸ்எஸ்மா வந்து இந்த காவல்துறையை வந்து இவன் அடிச்சு கொள்ளுன்னு சொல்லிச்சு? பிஜேபியா சொல்லிச்சு இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்லிச்சா? இந்த காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? இது கூட உனக்கு தெரியலையே. நீ என்ன ஒன்று தமிழகத்துக்கு வந்து ஆட்சி பண்ணி முதல்வராகி என்ன நீ பிடிங்கிடுவ? உன்னை சுற்றி என்ன வச்சுருக்கோம்? திரிஷா இருப்பாங்க, கீர்த்தி சுரேஷ் இருப்பாங்க, இன்னும் எத்தனையோ நடிகைகள் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தாலி கட்டுன மனைவி உங்கள் கூட இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் சுற்றி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அப்புறம் எப்படி நீங்கள் தமிழகத்தை காப்பைய எப்படி மீட்பீங்க? உங்களால் ஒரு அரை மணி நேரம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேச முடியுமா? எங்கள் தலைவர் அண்ணாமலை பேசுவார், அது மாதிரி உங்களுக்கு பேச முடியுமா? நீ எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியை பேச உனக்கு என்ன தகுதி தராதரம் இருக்குது? எங்கள் பிரதமரை பற்றி நீ பேசுகிற, எங்கள் தலைவரை பற்றி பேசுகிற. நீ காவல்துறையை கேளு, டிஎம்கே அரசாங்கத்தை கேளு. திராவிட மாடல் ஆட்சி இல்லை, இது சாரி மாடல் ஆட்சின்னு அதை பற்றி பேசு. தமிழகத்தில் நடக்கிற கொடுமையை பற்றி பேசு. தமிழக காவல்துறையில் நடக்கிற அட்டூழியங்களை பற்றி பேசு. 24 உயிர்களும் அப்பாவி உயிர்கள். ஏன் பெண்களில் மேலே கை வைக்கானே அவனை அடிச்சு கொள்ளுன்னு சொல்லு. போதைப் பொருள் விற்று இளைஞர்களெல்லாம் சீரழிக்கானே அவனை அடிச்சு கொள்ளுன்னு சொல்லு. அவனெல்லாம் அடிச்சு கொள்ளாமல் பாவத்தையும் ஒரு அப்புராணியும் சப்புராணியும் அடிச்சு கொள்ளுதையே நீ எல்லாம் என்னடா காவல்துறைன்னு சொல்லி காவல்துறையை கேளு. அந்த காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற மு க ஸ்டாலினை கேளு. அதை விட்டுட்டு நீ ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் எங்கள் தலைவர் மோடியும் பேசுனேன்னா உனக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிட்டு இந்த ஷூட்டிங்கில் பேசுன மாதிரி பேசிட்டு போயிட்டேன். என் அன்பு உறவுகளை, இவருக்கு ஓட்டு போட போகிற என் சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஒரு விலை மதிப்பு மிக்க உங்களோட ஓட்டை வந்து ஒன்றுமே தெரியாத அந்த நடிகைகளுக்கு பின்னால் அலைகிறவனுக்கு ஓட்டு போட்டு தமிழகத்தை திரும்ப குட்டிச்சோராக ஆக்கிறாதீங்க. தயவு செஞ்சு குட்டிச்சோராக ஆக்கிறாதீங்க. மக்களுக்கான தலைவர் யார்? மக்களுக்கு பிரச்சனைனா ஒன்று களத்தில் நிற்கிறது யார்? அந்த மாதிரி ஒரு தலைவரை யோசிச்சு பார்த்து செயல்படுங்க. அப்பப்போ வர்றது நிற்கிறது என்னத்தையோ பேசிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவரால் பேச முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் உங்களால் பேச முடியுதா? 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குதா இந்த 2021 2025 வரைக்கும்? 24 லாக்அப் மரணங்களுக்கும் இந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை இந்த டிஎம்கே அரசாங்கம் கொடுத்துருக்கு? நீ என்ன செய்த? ஈஸியாக அவங்களுக்கு சம்பளத்தோட விடுப்பு கொடுக்குற மாதிரி சம்பளத்தோட விடுப்பு கொடுக்க. அவன் நல்ல ஜாலியாக சுற்றிக்கிட்டும் வச்சுக்கிட்டும் அவன் நிம்மதியாக இருக்கான். அவன் பண்ணுற தப்பை நினச்சி பார்க்கானா? அவன் தப்பை நினச்சி பார்க்கணும்னா நம்ம என்ன தண்டனை கொடுக்கணும்? அப்படி கொடுத்தா ஏன் இவன் இந்த கூலிப்படைகளை அடித்து கொள்ள வேண்டியன? ஒரு கொலைக்கு மேலே 2 கொலை பண்ணினான்னா அவன் கூலிப்படையாகிருந்தான். கூலிப்படை என்ன செய்தான்? காசை வாங்கிக்கிட்டு அப்புறம் யாரை வேணாலும் கொலை பண்ணுறான். அவனை அந்த காவல்துறை அடித்து எவனாவது கொண்டிருக்கா? 1500 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தினான சாபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவனை அடித்து கொண்டிருக்கலாம்ல. அவன் எல்லாம் ஃபுல்லாக டிஎம் கேட்குறான். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க எல்லாம் டிஎம் கேட்குறான். அதை இந்த போதைப் பொருள் கடத்தினதை பற்றி இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசினாரா? பேசவே இல்லை. கிராமந்தோறும் அந்த போதைப் பொருள் எப்படி இது பண்ணுது அதை பற்றி பேசுகிறாரா? பேசவே இல்லை. என் அன்பு உறவுகளை, தயவு செஞ்சு மக்களுக்கான கட்சி எது, மக்கள் பிரச்சனைக்கான கட்சி எதுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். விவசாயிகளை பற்றி எந்த இடத்துலையாவது இந்த விஜய் பேசியிருக்காரா? எந்த இடத்துல விவசாயிகள் வந்து இந்த டிஎம்கே அரசாங்கத்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயும் பேசுதாரா? விவசாயிகளை பற்றி தமிழகத்தோட முதுகெலும்பே விவசாயம்தான். அந்த விவசாயம் இந்த டிஎம்கே ஆட்சியில் அழிஞ்சிக்கிட்டே வருது. எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை பற்றி ஒரு வார்த்தை
இவர் பேசுகிறாரா விவசாயிகளை பற்றி? இவர் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணார, அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் பேச உங்களுக்கு ஏதாவது தகுதி தராதரம் திறன் எது இருக்குதா? முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி 10 லட்சம் பேருக்கும் அதிகமானவங்க கூடுனாங்க. ஒரு இடத்துலையாவது அது தூக்கிட்டு போனால் இதை தூக்கிட்டு போனால் ஒரு சேர் உடஞ்சிச்சு, அங்கனக்குள்ளே குப்பை கிடந்துச்சு, இங்கனக்குள்ளே குப்பை கிடந்துச்சுன்னு எனத்தாவது ஒன்று அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? உங்களோட பொதுச் செயலாளர் புஷியானது சேரை தூக்கிட்டு போயிடாத, கம்பியை தூக்கிட்டு போயிடான்னு புலம்புனார் இதுக்கு முன்னால் உள்ள ஒரு ஆர்ப்பாட்டத்தில். சேரை ஏன் நீ தூக்குத வையின்னு பாவம் மனுஷன் உயிரை கொடுத்து கத்துனார். நேற்று நடந்தது தெரியுமா? பொது சொத்தை சேத விளை வச்சு 150 கம்பி என்னமோ இருக்குது, அதில் 100 கம்பியை திருடிட்டு போயிட்டான். அத்தனை திருட்டு பேரும் உன் கட்சிக்குள்ளே தான் இருக்கான். உன் கட்சி உனக்கே ஒரு கொள்கை கோட்பாடு இல்லை, தமிழகத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. நீ அப்புறம் உன் தொண்டனுக்கு என்ன தெரியும்? அப்போ அது மாதிரி தற்கூரி தான் நீங்கள் எல்லாம். நீ ஒரு தற்கூரி. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எனி டைம் எப்போ பார்த்தாலும் சரி நாட்டு மக்களை எப்படி முன்னேற்றணும், நாடை எப்படி முன்னேற்றணும்னு சொல்லி 24 மணி நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பாரத தாயின் பிள்ளை எங்கள் தலைவர் நரேந்திர மோடியை பேச உனக்கு எப்படி? நீ எங்கள் தலைவர் காலை பிடிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதோ? நீ இப்போ வந்துக்கிட்டு என்ன பிரச்சனையை பற்றி உன்னால் பேச முடியும்? என்ன செஞ்சிட முடியும்? தயவு செஞ்சு இனிமேல் பேசும்போது ஞாபகத்தோட பற்றி பேசணும்னு உங்கள்கிட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசணும் அதை பேசு, என்ன பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. எங்கள் மேலே ஏதோ நாங்கள் பண்ணுற ஆட்சி மேலேன்னா அதை சொல்லு. நாங்கள தமிழக காவல்துறையை வச்சுருக்கோம், நீ எப்படி சுற்றி விட்டுக்கிட்டு இருக்க? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அன்பு அருமை உறவுகளை, தயவு செஞ்சு இந்த மாதிரி நடிகர்களுக்கு பின்னாடி இவங்களோட வேலை என்னென்னா, இந்த நடிகைகளுக்கு பின்னால் அலையிறது தான் இவங்கெல்லாம் லாய்க்கு. இந்த உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஒரு தலைவர்னு சொல்லி அவங்க பின்னாலையும் போய் உங்களோட பொன்னான நாட்களை வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. தயவு செஞ்சு எங்கள் தலைவர் அண்ணாமலையை யோசிச்சு பாருங்கள், எங்கள் தலைவரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் எங்கள் தலைவர் பக்கத்துக்கு வர முடியுமா? எங்கள் தலைவர் நரேந்திர மோடியை அவர் நிழலில் கூட தோட்டத்துக்கு இவங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா? தயவு செஞ்சு பார்த்து என் அன்பு தமிழ் சொந்தங்களை, என் அருமை உறவுகளை, நீங்கள் யார் இந்துவாரு முஸ்லீமாரு கிறிஸ்டினா யாராவனா தமிழனா யோசிச்சுப்பார். முஸ்லீம் சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் கொஞ்சம் ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் என்னென்னா, பாரதிய ஜனதா ஆட்சி வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கு? காங்கிரஸ் ஆட்சியோட இந்த ஆட்சியில் நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க, பயம் இல்லாமல் இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த முட்டாள்கள் பேச்சை கேட்டு திரும்ப ஒரு தடவை அந்த முட்டாள் கூட்டத்தை நீங்கள் ஆட்சிக்கு அமர்த்திடக்கூடாது, வாக்களிச்சிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.